ஓம் ராட்டு சுப்பிரமணிய நமக, ஓம் காயத்ரி தேவியே நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன் மதுரையிலிருந்து. விஸ்வகர்ம ஜோதிடத்தில் இன்று நாம் பார்க்க போவது கும்பராசிக்கான ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் மற்றும் குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள். அதாவது கும்பராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அதிகமான ஆசை படைத்தவர்கள், தான் நினைத்ததை நடத்தியே தீர வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்கள், அதற்கு எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வார்கள். அப்படிப்பட்ட இந்த கும்பராசிக்காரர்கள் பிறர் சொல்வதை கேட்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த கும்பராசிக்கு கடந்த 1.5 ஆண்டுகளாக ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேதுவும் இருந்து வந்தார்கள். தற்பொழுது ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2இல் இருக்கக்கூடிய ராகு பகவான் பெயர்ச்சியை உங்கள் ராசிக்குள்ளேயும் 8இல் இருக்கக்கூடிய கேது பகவான் பெயர்ச்சியை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு வருகிறார். அதாவது ராசியில் ராகு 7இல் கேது. அதாவது பொதுவாகவே ராகு கேதுக்கள் கும்பராசிக்கு நன்மை மட்டும்தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியிலே சனி பகவான் தற்பொழுது ஆட்சி பெற்றிருக்கிறார். கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி. 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி கிடையாது. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சி. ஆக அடுத்த ஒரு வருடத்திற்கு சனி பகவான் உங்கள் ராசியில் இருந்து ஆட்சி பெற்றிருக்கிறார். சனி பகவான் ராசி அதிபதி என்பதால் மிகச்சிறப்பான நன்மை. ராசி அதிபதி எப்பெல்லாம் பலமாக இருக்காரோ அப்போல்லாம் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த காலகட்டத்தில் செய்வோம். அது மட்டும் இல்லாமல் சனியினுடைய பார்வை உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை சனி பார்ப்பதால் தொழில் அமோகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழில் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது வேலையாக இருக்கலாம், சொந்த தொழிலாக இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் புதிதாக தொழில் தொடங்கினவங்களும் இந்த காலகட்டத்தில் வெற்றி அடைவாங்க கும்பராசிக்காரர்கள். மேலும் ராகு இந்த இடத்துல வர்றதுனால பொதுவாக ராகு கேதுக்கள் என்பவர்கள் எந்த ராசியில் இருக்காங்களோ அந்த ராசி அதிபதியாகவே செயல்படுவாங்க. அப்போ சனி பகவானத்தை அந்த ராகு செயல்பட போகிறார். அப்போ நன்மை தான். ஏற்கனவே சொன்னது தான், சனியினால் தொழில் அமோகமாக இருக்கும். அந்த சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்க சகோதர சகோதரிகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெறும். 7இல் கேது அமர்றார். அதாவது 7ஆம் இடத்தில் கேது வருவது என்பது சற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த 7ஆம் இடம். அந்த இடத்துக்கு கேது வருவது என்பது அந்த திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். அதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள், சின்ன சின்ன ஒரு பிரிவினைகள், இந்த மாதிரிலாம் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அதனால் சற்று கவனத்துடன் எடுத்துக்கொள்ள வேண்டும். பேச்சில் நிதானம் தேவை இந்த காலகட்டத்தில். ராசியில் ராகு வரும்போது என்னென்னா நமக்கே நாம் தான் பெரிய ஆள் அப்படின்ற ஒரு ஆணவம், ஒரு தலைக்கணம் இந்த காலத்திலே ஏற்படும். கும்பராசி நம்ம தான் பெரிய ஆள், நான் சொல்கிறது தான் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படும். அதனால் இந்த நேரத்தில் அந்த எண்ணத்தை அகற்றி விடுங்கள். அப்படி அகற்றிவிட்டால்தான் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவிக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்பது மேலோங்கும். 7ஆம் இடத்துல கேது வர்றது என்பது அவங்க 2 பேத்துக்கும் சின்ன சின்ன முரண்பாடுகள், பிரிவுகளை ஏற்படுத்தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க, விட்டு கொடுத்து போங்க இந்த காலகட்டத்தில். மேலும் மே மாதம் 11ஆம் தேதி இதுவரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் பெயர்ச்சி 5ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு குரு பகவான் புத்திரகாரகன் செல்கிறார். ஆக இதுவரை குழந்தை பேர் இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் உண்டாகும். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நம்ம சொன்னோம், கேது இருக்கிறனால. குரு பகவான் 5க்கு வரனால குழந்தையை கொடுக்க போகிறாரு. இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை வரப்போகுது. அப்படிப்பட்ட ஒரு நேரம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. 5ஆம் இடத்தில் இருப்பதால் செல்வம், செல்வாக்கு, புகழ் அத்தனையும் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு உயர்நிலையை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு போகணும்னு நினச்சிங்களோ அந்த அளவுக்கு போயிடுவீங்க இந்த நேரத்தில். அதாவது ஒரு உயரம், தொழிலில் ஒரு உயரத்தை அடையக்கூடிய நேரம். மேலும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசியவே பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்று சொன்னார்கள். கோடி நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கும்பராசிக்கு. சனி பகவானை பார்க்குறார். ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்கள் உடற்பிணிகள் அத்தனை விலகப் போகிறது. 11ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் மூலமாக அதிகமான வருவாய் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நேரமாக இருக்கும். ஆண் வாரிசு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக இந்த நேரத்தில் 9ஆம் இடத்தை பார்க்கலாம். உங்கள் தந்தையினுடைய உடல்நிலை சரியாகும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு பல லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய ஒரு வருடமானது இருக்க போகிறது. கும்பராசியை பொறுத்தளவு ராகு கேது பெயர்ச்சியில் ராகு பகவான் நன்மை செய்யும் விதத்தில் இருக்கிறார். கேது பகவான் சற்று சுமாரான அமைப்பில் இருக்கிறார். அதாவது கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் சின்ன சின்ன விஷயங்களில் பிரச்சனை ஏற்படும். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது.
குரு பகவான் பார்வை ராசிக்கு இருப்பதால் அது உங்களுக்கு சரி செய்து விடும் அப்படின்ற அமைப்பில் தான் இருக்குது. அதனால் கும்பராசிக்காரங்க எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின் அடிப்படையிலும் இது செயல்படும். உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் எல்லாமே நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லாத தசாபத்தி ஓடுது, நல்ல தசாபத்தி ஓடுதுன்னா நீங்கள் அதில் இருக்கிறதா நடக்கும் உங்களுக்கு. இது கோச்சார ரீதியான கிரகங்களுடைய பயிற்சி. இருந்தாலும் 7ஆம் இடத்திற்கு கேது வரும்போது சற்று கவனத்துடன் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். மேலும் கும்பராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்து வந்தால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது 100% உண்மை. அடுத்த ராசியான மீன ராசிக்கான பலனை நாம் அடுத்த பதிவிலே பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு உலக மக்கள் அனைவரும் நீடூடி சந்தோஷமாக வாழ எல்லாம் உள்ள இறைவன் ஸ்ரீ விராட் விஸ்வகர பரபிரமத்தை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.